ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்பிளான முறையில் செய்யக்கூடியது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இது ரெடி பண்ணிடலாம். இது செய்முறை பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். எப்படி நான் இந்த ரெசிபி ரெடி பண்ணன்றதும் உங்களுக்கு புரியுங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் சிலதெல்லாம் விட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த அளவுக்கு வராது இந்த பூரி. இப்போ தேங்காய் சட்னி இந்த பூரிக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். செய்முறை பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசியும் துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதுதான் அளவு. எப்போவுமே 2க்கு 1 அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் அதுதான் அளவு. இப்போ 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறணுங்க. அரிசியும் துவரம்பருப்பும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு திக்னஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு சாப்பாட்டு அரிசி மட்டும்தாங்க நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த அரிசியும் நான் யூஸ் பண்ணது இல்லை. அதனால் நீங்கள் சாப்பாட்டு அரிசியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களை நல்ல பொருளாக இருந்தால் தான் செய்யக்கூடிய டிஷ்ஷு ரொம்பவே டேஸ்டியாக வருங்க. அதனால் சாப்பாட்டு அரிசியே 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் துவரம்பருப்பும் அதுவும் நல்லா ஊறிடுச்சு. அதுவும் அந்த அரிசியோட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரிசியும் துவரம்பருப்பும் அரைக்கும் போது தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க. எந்த அளவுக்கு நம்மளால் திக்னஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்காக அரைச்சி கொஞ்சம் குறப்பாக வழித்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. இது ஒரு காட்டன் துணியில் மாவை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஈரம் ஃபுல்லாக இழுத்து மாவு கெட்டியாகிடும். 1 மணி நேரம் அளவுக்கு மாவு அந்த காட்டன் துணியிலே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கனாக்கா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கூடவே தேங்காயும் எடுத்துக்கணுங்க. இப்போ அரை மூடி தேங்காயில் பாதி எடுத்துக்கோங்க போதும். 2 டம்ளர் அரிசிக்கு நான் அளவுகள் சொல்லிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவு காட்டன் துணியில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த ஈரம் ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள் மாவு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், காய்ந்த மிளகாய் எல்லாமே குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. குறப்பாக அரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், இப்போ காரத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குங்க. இது எல்லாமே கொஞ்சம் கலராக இருக்கும் அப்படின்றதுனால காரத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தாலும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் கொத்தமல்லி தழையும் போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், பூண்டு பல் 4, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது மட்டுமே போதும். இதே மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பூரியும் நம்ம சுட்டுக்கலாம். இப்போ கையில் தண்ணியை நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து தட்டும் போது தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ பியூரான நல்ல காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி துணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் மாவை அப்ளை பண்ணிக்கலாம். இட்லி துணியை நினச்சிடாதீங்க. நல்லா துவச்சி காய வச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த காஞ்சி போன துணியில் தான் அந்த மாவை வச்சு தட்டணும். ஈர துணியில் தட்டினீங்கனாக்கா அந்த மாவில் இருக்க ஈரம் இழுக்காதுங்க. அதனால் காஞ்ச துணியில் மாவை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்குங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ தட்டிட்டு கையில் எடுத்துகிட்டு எண்ணெய் ரொம்ப ஹையில் வச்சுருக்காதீங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்து மிதமான சூட்டில் போட்டிங்கன்னா தான் தீயாமல் நம்மளுக்கு பூரி நல்லா உப்பி சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இப்போ இந்த அரிசி மாவு பூரி நான் எப்படி தட்டி போடுறேனோ அதே மெத்தடில் தட்டி போடுங்க. ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போடும்போது படப்படன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது கவனமாக இருந்து போடுங்க. எண்ணெயில் போடும்போதும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போடுங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இனிப்பு சாப்பிட்றத விட இப்போ இருக்க பசங்களுக்கு காரம் தாங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் இந்த காரமான இந்த பூரியை செய்து கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது துவரம்பருப்பு, அரிசிலாம். எண்ணெயில் போட்ட உடனே புஷ்ஷுன்னு ஊப்பி வருது பாருங்கள். ஒன்றா மட்டும் போடுங்க. 2 போட்டிங்க அப்படின்னா ஒட்டிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய வானல் ஆயில் சேர்த்திங்கனாலும் 2 போட்டிங்க அப்படின்னாக்கா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இந்தமாரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பூரி வராது. இன்னும் ஒன்று சைஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக போட்டு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ அரிசி பூரியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க.
இது ரெண்டினுடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.